Hello listeners, welcome back to our channel Tile Designer Coach. நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ளாட் லோடு எம்போஸ்டு ஃப்ளாட் லோடில் வந்து எப்படி இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா எப்படி எம்போஸ்டு வந்து நம்ம பீட்ஸ்லேயும் கர்தானாலே போடுறதுன்னு பார்த்தோம். இது வந்து அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோ. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நைலான் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் வந்து போட்டிருக்கேன். நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் வந்து போட்டிருக்கேன். ஜிக்ஸாக் நான் ஆல்ரெடி வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறமும் வந்து ஜிக்ஸாக் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றனால. இப்போ வந்து நான் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒரு செயின் போட்டுட்டு ஒரு 5 பீடு வந்து போடுறேன். 5 பீடு வந்து கொஞ்சம் சைடாக ஸ்லாண்டிங்காக போடுறேன். போட்டுட்டு ஒரு சின்ன லாக் செயின் வந்து போடுறேன். ஓகேவா? இது வந்து நைலான் த்ரெட்ன்றனால உங்களுக்கு த்ரெட்டு பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு லாங்காக ஒரு செயின் போடுறேன். போட்டு ஒரு குட்டி லாக் வந்து போடுறேன். அந்த குட்டி லாக்குன்றது வந்து செயினையே ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா அது வந்து குட்டி லாக். எப்போவுமே ஒரு லாங் செயின் போடுறோன்னாக்கா அது பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் போடணும். அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மறுபடியும் அதே 5 பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு சின்னதாக அதை க்ளோஸ் பண்ண குட்டி செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் வந்து போடணும், லாக் செயின். அதுதான் ஓகேவா? இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ளாட் லோடில் பார்த்துட்டோம். இருந்தாலும் இது புதுசாக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் செயின் போட்டுட்டு அப்புறமா பீடை வந்து லோட் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். பொறுமையாக போட்டு காட்டுறேன், தெளிவாக பாருங்கள். மறுபடியும் நான் லாங் செயின் போடுறேன், லாக் செயின் போடுறேன். போட்டுட்டு இப்போ அதே 5 பீட் தான் வந்து லோட் பண்ணுறேன். ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு லாங் செயின், லாக் செயின். இது வந்து நம்ம சேஃப்டிக்கு தான் போடுறோம். இப்போ மறுபடியும் அதே 5 பீடு போட்டுட்டு ஒரு லாக்கு. ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். இதை வந்து நான் எப்படி பண்ணுறதுக்கு கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து இது சர்க்கிளாக இருக்கனால சில இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இது எப்படி இருக்குன்னா, இங்கே குத்துனா கொஞ்சம் எனக்கு கேப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த சர்க்கிளில் இது வரைக்கும் முடிஞ்சதுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 4 பீடாக வந்து கம்மி பண்ணுறேன். ஓகேவா? 5 பீடு போட்டுட்டு இருந்தோம், இப்போ நம்ம 4 பீடு போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சர்க்கிள் வந்து அழகாக ஈவனாக வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இந்தமாரி சில வேரியேஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் இப்போயே அதை வந்து சொல்கிறேன். ஸோ எங்கே வந்து உங்களுக்கு கம்மி பண்ணணுமோ அந்த இடம் வந்து கம்மி பண்ணுங்கள். ஒரு லாக் செயினு, இதெல்லாம் வந்து ப்ரைடல் ஸ்டிச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நெக்லைனுக்கெலாம் நீங்கள் நிறையா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்க்குறவங்களாம் இருந்தால் நெக்லைனுக்கெலாம் உங்களுக்கு தெரியும், இது வந்து போடுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் கொஞ்சம் குட்டியாகவும் இந்த இடம் கொஞ்சம் வந்து அகலமாகவும் வருது. ஸோ அந்த இடத்துல நம்ம சில ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடம் வந்து நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் நான் 3 பீட்ஸ் மட்டும் தான் போடுறேன். 3 பீட்ஸ் மட்டும் போட்டுட்டு இங்கே உள்ளே வந்து செயின் கொடுக்குறேன். செயின் ஒரு லாக். மறுபடியும் வெளியே ஒரு 4 பீட்ஸ் அவுட்டரில் கொடுத்து நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். குட்டியாக ஒரு செயின் போட்டு மறுபடியும் வெளியே வந்து இன்னும் லைட்டாக ஒரு கேப் இருக்குது. இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் 2 செயின் போட்டுட்டு 4 செயினே ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம். அவங்க இடிச்சதுனாக்கா நம்ம அது 2 செயின் மட்டும் போட்டுக்கலாம். அவங்க இடிக்குது. இப்போ நம்ம 3 செயின் மட்டும் போட்டுக்கலாம். 3 செயின் மட்டும் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கிளை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த சர்க்கிளை வந்து ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு நல்லா நான் ஜூம் பண்ணி தெளிவாக வந்து காட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த பா ஷேப் வந்து பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்தமாரி பிசுறாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஜிக்ஸாக் போட்டுட்டு நம்ம இது பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நைலான் த்ரெட்டாக எடுத்துருக்கேன். நைலான் த்ரெட்டை எடுத்துகிட்டு இது ஒன்று சேர்த்து நம்ம இந்தமாரி க்ரிஸ் க்ராஸ் ஜிக்ஸாக் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஜிக்ஸாக்கு தான் நான் போடுறேன். நான் வந்து உள் சைட்லேருந்து வெளிப்பக்கமாக இந்த டைரக்ஷன் வந்து போட்டே வர போகிறேன். போட்டுட்டு வந்து அப்புறம் சென்டரில் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட போகிறேன். இங்கேயும் வந்து இந்த டைரக்ஷனே வந்து போட போகிறேன், இந்த டைரக்ஷன். ஸோ நம்ம இந்த டைரக்ஷனில் போட்டோன்னா அது வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்லாண்டிங்காக இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த டைரக்ஷனில். ஸோ இங்கே டைரக்ஷன் போட்டிருக்கலாம், இந்த டைரக்ஷனை தான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கார்னர் பாருங்கள், இந்த கார்னர் வந்து நான் எப்படி பண்ணிட்டுறேன்னுட்டு. இப்போ இங்கே வந்து நான் ஒரு 5 பீடு வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிட்டு இப்போ வந்து அதே 5 பீடு தான் வந்து போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு அப்புறம் இந்த ரோப் மறையிற வரைக்கும் போடுறேன். இங்கே வந்து எனக்கு 4 பீடு தான் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ 4 பீடு தான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது நமக்கு வந்து ஸ்லாண்டிங்காக வருது இல்லையா, ஆனால் நமக்கு வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் தான் நமக்கு என்ன ஆகும்னாக்கா இந்த இடமும் வந்து ஷேப் கரெக்டாக நமக்கு வரும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஒரு 3 பீடு தான் எடுத்திருக்கேன். 3 பீடு எடுத்து இந்த இடம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு மேலே ரோப் கவர் ஆகலைன்னா பரவாயில்ல, கீழே வந்து நமக்கு ரோப் கவர் ஆகிருக்கணும். மறுபடியும் ஒரு செயின் போடுறேன், ஒரு லாக் செயின் போடுறேன். மறுபடியும் பீடு வந்து லோட் பண்ணுறேன். ஒரு 4 பீடு தான் லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும்.
அதே லாங் செயின் அதே 4 இருக்கும். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு பண்ண ஒரே விஷயம் என்னென்னா, பீடு வந்து கம்மியாக போட்டோம். ரோப் வந்து இந்த இடம் மறையாத மாதிரி கீழே மட்டும் மறைஞ்ச மாரி எடுத்து போட்டோம். அதனால தான் நமக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிடச்சிருக்கு. ரெண்டு பீடு மட்டும் போட்டுட்டு இப்போ இந்த இடம் லாங் கொடுத்துட்டு 3 பீடு கொடுத்தாலே அது செட் ஆகுது. இருந்தாலும் ஒரு பீடு கொடுத்து பார்ப்போம் ஷார்ப் எட்ஜ் வருதான்னுட்டு. 4 பீடு வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ 4 பீடே கொடுக்கலாம். நாலு பீடு இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி 3 பீடில் முடிச்சோமோ அதேமாரி 3 பீடில் முடிக்கலாம். ஸோ வந்து நம்ம பா ஷேப்பும் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஷேப் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் ஜிக்ஸாக் தான் போட போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பேக் செயின் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் 7 போட்டிருக்கேன், 7 பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டு ஒரு லாங்கு ஒரு லாக். அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் கம்மியாக போடணும், 5 போடுறேன். எனக்கு அந்த ரோப்பு மறையிற அளவுக்கு வரணும். அந்த மாதிரி பார்த்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கணும். நான் 6 போட்டிருக்கேன். அதே 6 தான் கண்டினியூ பண்ணுறேன். நான் எப்படி போடுறேன்னு கவனமாக பாருங்கள். இப்போ வந்து 5 தான் தேவைப்படுது, அதனால் 5 போட்டிருக்கேன். நமக்கு ரோப் அழகாக மறையிற அளவுக்கு
எவ்வளோ பீடு தேவைன்னு பார்த்துட்டு போடணும். இப்போ வந்து நான் 4 பீடு தான் போட்டுவிட்டேன். இந்த இடத்துல 5 பீட் கொடுத்துட்டு 4 பீடு தான் இடம் பார்த்துச்சு. 4 பீடே கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த 3 ஷேப்பும் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து இந்த 3 ஷேப் வந்து சுகர் பீட்டில் கட்டானால ட்ரை பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு இன்னொரு ஷேப் கொடுக்குறேன். இந்த ஷேப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து மேங்கோ ஷேப்பை நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள், அதே மாதிரியே வரைங்க. மேங்கோ ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் த்ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படி தான் வந்து த்ரெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டைரெக்ஷன்லேருந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக அந்த மேங்கோ ஷேப் வந்து கிடைக்கும். த்ரெட்டை இப்படி ஒட்டிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டைரெக்ஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இப்படி வந்து இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ வந்து உங்களுக்கு இத்தனை டைரெக்ஷன் நான் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஒரு டைரெக்ஷன் நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் பை, திஸ் இஸ் ஃப்ரம் விமலா ராஜகோபால். பை பை.